அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இந்த புக் எப்படி நம்ம ரெஃபர் பண்றோம், எந்த மாதிரி நம்ம புக்கு எதுக்காக நம்ம கீழே அட்டை போட்டிருக்கோம், எதுக்காக பேட் வச்சிருக்கோம்னு பார்க்க போறோம் நம்ம இப்ப. சரி, ஓகேப்பா, கிட்ட வாங்கய்யா. ஸோ பாத்தீங்கன்னா பிளேல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே கீழே வச்சிருக்காங்க. எல்லாமே காத்துக்கிட்டு போகாத மாதிரி இருக்கும். புக் எல்லாம் பின் பண்ணிருக்கனால எல்லாமே காத்துக்கு வந்து அங்கிட்டு மூவ் பண்ணாம மாதிரி இருக்கும். பிளஸ் கீழே அட்டை வச்சிருக்கிறது வந்து நம்ம எடுத்து சைன் போர்டை செய்ய கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காத்துக்கு அசையாம இருக்கும். அவங்க பயிற்சி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். புக் ஓப்பன் வச்சுட்டு அவங்க பயிற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. எது கரெக்ட் தப்புன்னு பார்த்து நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கலாம். டக்குனு அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம கொஞ்சம் வேலை வந்து ஈஸியா முடியும். வேகமா பழகுற மாதிரி இருக்கும். ஓகே, கிட்ட வாப்பா, இங்கிட்ட வாயா. இப்ப பாத்தீங்க பண்றாங்க பாத்தீங்களா? இப்ப வந்து இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிருக்காங்க. ஜூம் வாயா, ஜூம் வாங்க. இந்த இருக்கு இப்ப தோல் பயிற்சி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தோல் பயிற்சி, இந்த மாதிரி தோல் பயிற்சி பண்றோம், கணுக்கால் பயிற்சி, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாமே. ஸோ உங்களுக்கு எசவா இருக்குனாலே இந்த மாதிரி பேட் போட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த அட்டை விட்டு வாங்கன்றோம். எதுக்கு அட்டைனா இது 10 வருஷம் புக்கை வச்சிருக்கணும். அதனால கீழே வைக்கும் அழுக்காக செய்யும். அதுக்காக அட்டை ஓட்டுற மாதிரி இருக்கும். அதே முன்னுக்கு வந்து அவங்க போட்டோ ஒட்டிருக்கணும் சொன்ன மாதிரி. ஓகேங்கப்பா, பண்ணியா. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. இல்லைன்னா காத்துக்கிட்டு நான் செஞ்சு போயிட்டே இருக்கேன். ஓப்பன் வச்சுட்டே இருப்பாங்க. 2 கல்லுகளை வச்சா கூட அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றது. ஓகேப்பா.